கொடுத்த கடன் தொகையை திருப்பி கேட்டதால வாலிபரை கொன்று ஆற்றுக்குள்ள புதைத்த சம்பவம் திருச்சியில அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. திருச்சி சோமரசம்பேட்டை போச்சம்பட்டியை சேர்ந்த கோயிலான் அம்சவல்லியோட மகன் வினோத் அப்படிங்கிற வயசாளன். இவர் அந்த பகுதியில சிமெண்ட் மற்றும் அரிசி விற்பனை கடை நடத்திட்டு வராரு. அதோடு மட்டுமில்லாம தனக்கு தெரிந்த நண்பர்களுக்கு மட்டும் வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு வந்திருந்தாரு. இந்த மாதிரி முதலைப்பட்டியை சேர்ந்த ஜெயகாந்தன் அப்படிங்கிற நபருக்கு நட்பின் அடிப்படையில 20,000 ரூபாய் கடனா கொடுத்திருக்காரு வினோத். பணத்தை பெற்றுக்கொண்ட அவர் பல நாட்களாகியும் பணத்தை திருப்பி தரல. பணத்தை திருப்பி தர வினோத் பல முறை வற்புறுத்தியதால கொஞ்சம் கொஞ்சமா ஜெயகாந்தன் பணத்தை திருப்பி தந்திருக்காரு. இந்த மாதிரி 9,000 மட்டும் திருப்பி தந்திருக்காரு. மேற்கொண்டு பணத்தை திருப்பி தர முடியல. ஆனா தொடர்ந்து வினோத் வற்புறுத்தவே செய்வதறியாம திகச்சிருக்காரு ஜெயகாந்தன். குடிப்பழக்கம் இருக்கிற ஜெயகாந்தன் குடி போதையில இது குறித்து நண்பர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. குடி வெறியில இருந்த நண்பர்கள் வினோதோட கதைய முடிக்க திட்டம் போட்டிருக்காங்க. கடந்த 9ஆம் தேதி வினோத தொடர்பு கொண்ட அவங்க பணத்தை திருப்பி தர்றதா சொல்லி வயலூர் செல்லும் சாலை உய்யக்கொண்டான் கால்வாய் பக்கத்துல இருக்கிற கலிங்கு பாலத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டிருக்காங்க. பணம் கிடைக்க போகிற மகிழ்ச்சியில வினோத் கடைய சாத்திட்டு பக்கத்து கடைக்காரர்கிட்ட பணம் கிடைக்க போறதா மகிழ்ச்சியோட சொல்லிட்டு தன்னோட இருசக்கர வாகனத்துல புறப்பட்டு போயிருக்காரு. ஆனா அதுதான் அவரோட கடைசி பயணம் அப்படிங்கறது அவருக்கு தெரியல. நண்பர்களை சந்தித்த வினோத் பணத்தை கேட்டிருக்காரு. அப்போ சரமாரியா தாக்கின நண்பர்கள் அவரை தண்ணீர் இல்லாம இருக்க உய்யக்கொண்டான் கால்வாயில தள்ளி விட்டு இருக்காங்க. மேலிருந்து தலை குப்புற விழுந்த வினோதுக்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்காக போராடி இருக்காரு. கல் நெஞ்சம் கொண்ட அவங்க உயிருக்கு போராடி துடிச்சிட்டு இருக்க நண்பனை சுத்தி நின்னு மது குடிச்சிருக்காங்க. குடிவெறி உச்சந்தலைக்கு ஏறவே துடித்துட்டு இருக்க நண்பனோட தலையில கல்ல போட்டு கதையை முடிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி சாவகாசமா வீட்டுக்கு போன அவங்க கடப்பாறை மண்வெட்டியோட வந்து வறண்டு கிடக்கிற உய்யக்கொண்டான் கால்வாயில மண்ணை தோண்டி இறந்த வினோதோட சடலத்தை கால்வாய்க்குள்ளேயே புதைச்சிருக்காங்க. வினோதோட இருசக்கர வாகனத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து புறப்பட்டு போயிருக்காங்க. 9ஆம் தேதி சென்ற வினோத காணல அப்படிங்கறதால இது குறித்து பெற்றோர்கள் சோமரசம்பேட்டை காவல்துறையில புகார் கொடுத்திருக்காங்க. புகாரை பெற்றுக்கொண்ட ஆய்வாளர் பிரபாகரன் இது குறித்து சம்பந்தப்பட்ட நண்பர்கள் கிட்டேயே விசாரணை நடத்திருக்காங்க. ஆனா அவங்க எதுவும் தெரியாதது மாதிரி பதில் சொல்லிருக்காங்க. சம்பந்தப்பட்ட ஜெயகாந்தனுக்கு 20 வயசு ஆனதால காவல்துறையினர் அதிக அளவு அவன் மேல சந்தேகப்படல. இந்த நிலையில சோமரசம்பேட்டை அடுத்த மேலமேடு இனாம்புலியூர் பகுதியை சேர்ந்த தேவா அப்படிங்கிறவரோட மாமன் மகளை ஜெயகாந்தன் காதலிச்சிட்டு வந்திருக்காரு. இத தேவா கண்டிச்சிருக்காரு. இதுல கோபம் கொண்ட ஜெயகாந்தன் தன்னோட நண்பர்கள் ரஞ்சித், குட்டி, ராஜேஷ், ராஜ்குமார், மனோஜ், பாக்கியராஜ், பூவரசன், தனபால், கிஷாந்த், சத்யராஜ் இவங்களோட சென்று தேவாவை சரமாரியா வெட்டி படுகொலை செஞ்சிருக்காரு. இதுல பிடிப்பட்ட ஜெயகாந்தன் கிட்ட போலீசார் விசாரணை நடத்தின போது அவர் செல்போனை ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அப்போ 9ஆம் தேதி இரவு பலமுறை வினோத் கிட்ட பேசியிருக்கிறது தெரிய வந்திருக்கு. உஷாரான சோமரசம்பேட்டை காவல்துறையினர் ஜெயகாந்தனை சிறப்பா கவனிச்சது. இந்த முறை உண்மை வெளிவந்தது. பணத்தை திருப்பி கேட்டதால ஆத்திரமடைந்து குடிவெறியில ஜெயகாந்தன் தன்னோட நண்பர்கள் லோகநாதன், ராஜ்குமார், ஜீவா இந்த 3 பேரோட சேர்ந்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டாங்க. மேலும் வினோதோட இருசக்கர வாகனத்தோட நம்பர் பிளேட்டை அகற்றிட்டு 5,000 ரூபாய்க்கு விற்றதாகவும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. கொலைக்கு பயன்படுத்தின 2 இருசக்கர வாகனங்கள் வினோதோட இருசக்கர வாகனம் அப்படின்னு 4 வாகனங்களை பறிமுறை செஞ்சிருக்கு காவல்துறை. வினோத கொன்று புதைத்த இடத்தை அடையாளம் காண்பிக்க குற்றவாளிய அழைச்சிட்டு போனாங்க. மேலிருந்து கீழே தள்ளினதையும் துடிதுடிக்க கல்ல தலையில போட்டு தன்னோட நண்பரையே கொன்ற இடத்தையும் அதன் பிறகு நண்பரை புதைத்த இடத்தையும் அடையாளம் காட்டினாரு ஜெயகாந்தன். ஸ்ரீரங்கம் தாசில்தார் ராஜசேகர பாண்டியன் முன்னிலையில உடலை தோண்டி எடுத்தாங்க காவல்துறையினர். அதுக்கப்புறம் அங்கேயே பிரேத பரிசோதனையும் நடத்தப்பட்டது. பிரேத பரிசோதனைக்கு பின்னாடி உறவினர்கள் கிட்ட உடல் ஒப்படைக்கப்பட்டது. கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கறது மாதிரி ஒரு காதலுக்காக ஒரு கொலை, காசுக்காக மறுகொலை அப்படின்னு தான் கொலையாளியா மாறினதோட உற்ற நண்பர்களையும் கொலைக்காரர்களா மாற்றி இருக்கு இந்த கூடா நட்பு. பையன் படிச்சுட்டு வீட்டில் இருந்தான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிமெண்ட் கடை வச்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த வருஷப்பிறப்புக்கு அப்புறம் அரிசி கடையும் ஃபைனான்ஸ் நடத்தினான். இப்போ போன மாதம் 9ஆம் தேதி வந்து பணம் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் 1 கோடி ரூபா கொடுத்தா நதி நீர் இணைச்சிடுவார? அவர் தெருவில் போகிற சாக்கடையை கூட இணைக்க முடியாது. இப்போ ரஜினிகாந்த் கொடுக்குறாரு, என்ன பண்ணுவீங்க? ரஜினி கொடுத்தா அந்த 1 கோடி ரூபாயிலேயே அவ்வளோதான் 99 லட்ச ரூபாய்க்கு போஸ்டர் அடிச்சுட்டு அந்த பணத்தை காலி பண்ணிட்டு பக்கோடா முந்திரி பக்கோடா சாப்பிட்டு போயிடுவாங்க. இவர் யார்? கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேஷனா நீ பணம் கொடுன்னு கேட்குறதுக்கு? இவர் ரஜினியோட போய் ஃபோட்டோ எடுத்துக்கணும், அதான் ஆசை.